கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று நாம் தேவனுக்கு முன்பாக வந்திருக்கிறபடியினால் கடந்த வாரம் முழுவதும் நாம் பலவிதமான சூழ்நிலைகளில் தேவன் நம்மை நடத்தி வந்த பிரகாரத்தை நாம் நினைத்து பார்க்கலாம். அவர் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் அருளி இருக்கிறார் அல்லவா? அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில் பலவிதமான பாதைகளில் அவர்கள் சென்று கொண்டிருந்தாலும் நம்மை ஒரு ஜனமாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். கடந்த வாரம் முழுவதும் அவர் நம்மை பாதுகாத்து வந்தபடினால் அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் ஒரு ஜெபத்தை நாம் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கலாம். அவரை நாம் துதிக்க கடவோம். ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்கள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அப்பா எங்களை மன்னித்தரலும். அது மாத்திரமல்ல அப்பா, இந்த புதிய மாதத்தையும் புதிய வாரத்தையும் நாங்கள் கடந்து செல்ல காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக வந்திருக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து வரும் காலங்களில் அப்பா நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீரே போதித்து நடத்தும்படியாக உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். நீர் இப்பொழுதும் எங்களுக்கு உம்முடைய வசனத்தை கொடுக்கிறபடினால் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நீர் உம்முடைய வசனத்தை எங்களுக்கு தாரோம். அந்த வசனத்தை நீரே அப்பா அதிகாரம் கொண்டு இந்த வரும் மாதம் வரும் வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு பயன்படுத்தும்படியாக கிருபை செய்தார். நீர் எங்களோடு இருந்தாலும் உம்முடைய அன்பு மாத்திரமே அப்பா எப்பொழுதும் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. நீர் எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வசனம் சங்கீதம் 46 வசனம் 10. Psalms 46 verse number 10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். தேவன் நம்மிடத்தில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் அமர்ந்திருங்கள். நீங்கள் உங்கள் சிந்தனைகளில் பலவிதமான காரியங்களை யோசிக்காமல் அமர்ந்திருங்கள். நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்கிறார். பாருங்கள், அநேக நேரங்களில் நாம் பலவிதமான காரியங்களை நம் மனதில் யோசித்து கொண்டு, ஐயோ எனக்கு இந்த வேலை இருக்கிறது, ஐயோ நான் இந்தந்த பொறுப்புகளை நான் செய்ய வேண்டுமே, பலர் என்னை நம்பி இருக்கிறார்களே, இந்த காரியத்தில் நான் எப்படி ஜெயிப்பேன், இந்த காரியத்தில் நான் எந்த பலத்தை கொண்டு நான் முயற்சி எடுப்பேன் என்று பலவிதமான சிந்தனைகளில் நாம் அலைகிறவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சில நேரங்களில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான செய்திகள் இவற்றை வாசித்து நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் பலவிதமான இந்த உலகத்தின் காரியங்களை சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த காலம் பழைய காலம் போல அல்ல அல்லவா? பலவிதமான செய்திகள் வருகின்றன. எந்த ஒரு செய்தியும் ஒரு நிமிடத்தில் நம்முடைய மொபைல் ஃபோனில் பார்க்க முடிகிறது அல்லவா? ஆதலால் நம்முடைய எண்ணங்கள் வீணான காரியங்களை சிந்தித்து நாம் படித்ததற்கு மேலாக நாம் பலவிதமான காரியங்களை யோசித்து நம்முடைய ஜீவனை நாம் இழக்கும்படியாக, பரிசுத்த ஆவியை நாம் இழக்கும்படியாக தினமும் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆதலால் நாம் ஆசீர்வாதங்களை இழக்க பலவிதமான சூழ்நிலைகள் உண்டாகிறது. ஆனால் நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரையும் மிகுந்த சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறார். அவருடைய சமாதானம் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறபடினால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று. அது நாம் அவரிடத்தில் அமர்ந்திருந்து எல்லா காரியமும் நம்முடைய தேவன் பார்த்து கொள்ளுவார். நம் கடமையை நாம்
நம்முடைய பலத்தினால் செய்தால் போதும் என்று நாம் கடமைகளை மாற்றம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பலவிதமான எண்ணங்களினால் அலைக்கழிக்கப்பட்டு சிந்தனைகளினால் சோர்ந்து போய் நமக்கு அந்த நாளில் கொடுக்கப்பட்ட அந்த பலத்தை நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. அந்த நாளுக்கு தேவையான பலத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் ஒரு சின்ன ஒரு பைக்கிற்கு பெட்ரோல் போட்டால் கூட பலவிதமான ரோடுகளில் நாம் சென்றால் அந்த முழு பெட்ரோலும் காலியாகிவிடும் அல்லவா? அதுபோல் வீணான காரியங்களை நாம் சிந்தித்தாலும் அந்த நாளிற்கு தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆவியின் பலன் நமக்கு குறைந்து போகிறதா இருக்கிறது. ஆகவே வீணான காரியங்களில் நம் மனதை செலுத்தாதபடி தேவனுக்கு முன்பாக அமர்ந்திருந்து அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கலாம். நம்முடைய வீணான இந்த காரியங்களில் நம் மனதை நாம் செலுத்தாதபடி நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய மனதையும் அவருக்கு முன்பாக சமாதானமாக பாதுகாத்து கொள்வோம். அவருக்கு நாம் காத்திருப்போம். செய்ய வேண்டிய கடமைகளை செய்வோம். அப்பொழுது தேவன் தாமே எல்லாருடைய இருதயங்களிலும் வாசம் செய்து இந்த உலகத்தை நமக்கு ஆசீர்வாதமாகவும் சமாதானமாகவும் ஆக்கி தந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றி தருகிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் நம்மை தாழ்த்த கடவோம். தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்க கடவோம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செய்ய வேண்டிய கடமைகளில் நம்முடைய பலன் முழுவதையும் பயன்படுத்தலாம். இயேசு தாமே, தேவன் தாமே வரும் வாரங்கள், வரும் மாதம் முழுவதையும் ஆசீர்வதித்து தருவாராக. Glory to God. God bless you.